நாமக்கல் குமாரபாளையம் அருகே 7 வயது சிறுமியை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய கொடூரனை தங்களிடம் ஒப்படைக்க கோரி உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பதற்றமான சூழல் நிலவியது. தண்ணீர் பாட்டில் வாங்கி வர கூறி அத்துமீறிய இளைஞர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுமா? வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியிடம் கையில் ரூபாய் நோட்டை கொடுத்து திசை திருப்பி கொடூர செயலில் ஈடுபட்ட இளைஞரை பொதுமக்கள் பொளந்தெடுத்த காட்சிதான் இது. ஊர் முழுவதும் போலீசார் சல்லடை போட்டும் கிடைக்காத நபர் வீட்டில் பதுங்கியிருந்த போது வசமாக சிக்கியுள்ளார். குமாரபாளையத்தை குலை நடுங்க வைத்தவர் சிக்கியது எப்படி? நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியைச் சேர்ந்த 7 வயது சிறுமி சனிக்கிழமையன்று தனது வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்தார். திடீரென மாயமான சிறுமி சிறிது நேரத்தில் அழுது கொண்டே வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது அவரது உடலில் காயம் இருந்ததை பார்த்து பெற்றோர் பதறி போய் உள்ளனர். உடனே குமாரபாளையம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சிறுமி பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதாக கூறியுள்ளனர். அதை கேட்டு பெற்றோர் மட்டுமன்றி ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளனர். இது குறித்து குமாரபாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் சிறுமி விளையாடிக் கொண்டிருந்த போது அருகில் இளைஞர் ஒருவர் நோட்டமிட்டது தெரிய வந்தது. அப்போது அந்த இளைஞர் சிறுமியை அழைத்து தண்ணீர் பாட்டில் வாங்கி வருமாறு கையில் ரூபாய் நோட்டை கொடுத்துள்ளார். 10 ரூபாய் தண்ணீர் பாட்டில் வாங்கி கொண்டு மீதமுள்ள 10 ரூபாயை நீ வைத்துக்கொள் என்று கூறியுள்ளார். அதை கேட்டதும் சிறுமி கடையை நோக்கி ஓடியுள்ளார். அடுத்த கணமே பின்தொடர்ந்த இளைஞர் சிறுமியை தூக்கிச் சென்று பாலியல் துன்புறுத்தல் செய்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக அந்த நபரின் புகைப்படத்துடன் குமாரபாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர். இரவு முழுவதும் தேடியும் சிக்காத சூழ்நிலையில் 10க்கும் மேற்பட்ட தனிப்படை அமைத்து தேடுதல் பணி மேலும் தீவிரப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் குமாரபாளையம் அருகே சின்னப்ப நாயக்கன் பாளையத்தில் உள்ள ஒரு வீட்டில் சந்தேகத்துக்கு இடமளிக்கும் வகையில் ஒரு இளைஞர் இருந்துள்ளார். அவரை பொதுமக்கள் சுற்றி வளைத்த போது சிறுமியிடம் அத்துமீறிய நபர் என்பது தெரிய வந்தது. அதை அறிந்து அங்கு கூடிய பொதுமக்கள் இளைஞரை கட்டி வைத்து துவம்சம் செய்துள்ளனர். தகவல் அறிந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். பின்னர் அவரை பொதுமக்களிடம் இருந்து பாதுகாப்பாக மீட்டனர். சாலையில் கூட்டிச் சென்ற போதும் சுற்றி வந்த மக்கள் தொடர்ந்து தாக்க முற்பட்டனர். ஒரு வழியாக போராடி மீட்ட போலீசார் குமாரபாளையம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். குற்றவாளி கைது செய்யப்பட்டதை அறிந்து சிறுமியின் உறவினர்கள் மற்றும் ஊர் மக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். குற்றவாளியை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டுமென்றும் அவருக்கு தாங்களே தண்டனை வழங்குவோம் என்றும் முழக்கமிட்டனர். இதனால் காவல் நிலைய பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. நிலைமை கைமீறுவதை உணர்ந்ததும் துணை கண்காணிப்பாளர் கௌதமன், ஆய்வாளர் தவமணி ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது குற்றவாளிக்கு கடும் தண்டனை கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். அதை ஏற்றுக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் சிறுமியிடம் அத்துமீறியவர் சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டையைச் சேர்ந்த மணிகண்டன் என்பது தெரிய வந்துள்ளது. 27 வயதான இவர் கடந்த ஒரு வாரமாக குமாரபாளையம் பகுதியில் தங்கி கட்டட வேலை செய்து வந்துள்ளார். போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிந்து மணிகண்டனை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். குமாரபாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சிறுமிகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக 3 பேர் மீது போக்சோ வழக்கு பதிந்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த 7 வயது சிறுமியை திசை திருப்பிய இளைஞர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியது குமாரபாளையம் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.